ஹாய் ஸ்பைடிஸ். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஜியோ சினிமா அண்ட் தென் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகி ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜிங்க்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, அந்த இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் எவ்வளவு பிரைஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஜியோ சினிமால தனியா இருந்தப்ப என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் அவைலபிளா இருந்தது, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரா இருக்கும்போது அதுல என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் அவைலபிளா இருந்தது, ரெண்டும் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலா அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம லைவா ஓப்பன் பண்ணி வந்துட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த ஆப்போட ஐகான் தான். ஸோ அதை பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ப்ளூ கலர்ல இருக்கும் அதோட லோகோ. அண்ட் தென் ஜியோ சினிமா பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆன மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் அதுல கொடுத்துருக்க அந்த ஸ்டாருக்கான அர்த்தம் என்னன்னு தெரியல, இல்ல எதை டிஃபைன் பண்ணி அவங்க இந்த லோகோ வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. ஸோ மேபி இது அவங்க ஃபியூச்சர்ல மாத்துவாங்களான்றது வந்துட்டு நமக்கு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த லோகோ தான் ஹைலைட்டா வருது. ஸோ இதுக்கப்புறமா இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நார்மலா வந்துட்டு நமக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் எப்படி இருக்குமோ அப்படிதான். அதான் அதோட இன்டர்ஃபேஸே தான். டோட்டலா பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் எப்படி இருக்குமோ அதே தான். இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜியோ சினிமாவோட கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்களே தவிர வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஜியோ சினிமால என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் அவைலபிளா இருந்ததோ அது அப்படியே நமக்கு இதுல வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜிங்ல நமக்கு நடந்திருக்க மேஜரான சேஞ்சஸே பாத்தீங்கன்னா இதுதான். இதுல வந்துட்டு நமக்கு என்னென்னலாம் அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இருக்க கண்டென்ட்ஸ் இருக்கு. அது கூடவே ஜியோ சினிமால வரதும் கொடுத்துருக்காங்க. இந்த HBO, பீகாக், பேரமௌண்ட், டிஸ்னி பிக்சர், ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல், மார்வல், ஸ்டார் வார்ஸ் அந்த நேஷனல் ஜியோகிராபி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க லாங்குவேஜ் வைஸ் பிரிச்சு பார்க்கணும்னாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வைஸ்மே பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இருந்தது தான். ஸோ அதே யூஐயே இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம இங்கேயும் ஈஸியா ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து நீங்க இத்தனை நாள் இந்த IPL கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜியோ சினிமால ஃப்ரீயா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமே அப்படி பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆனதுனால நீங்க கண்டிப்பா மினிமம் 99 rupees ஆச்சு பே பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா நீங்க IPL வந்துட்டு நீங்க ஃப்ரீயா வாட்ச் பண்ண முடியாது. 99 rupees ஆச்சு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வந்துட்டு முடியும். இப்போ நம்ம இது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரா தனியா இருந்தப்ப அதுல என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோஸ் இருந்துச்சு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டிஸ்னி பிக்சர்ஸ், மார்வல், ஸ்டார் வார்ஸ் அண்ட் தென் 20th சென்ச்சுரி ஸ்டுடியோஸ் இருந்தது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸ்டார் இந்தியா இருந்தது. அதுக்கு கீழே வந்துட்டு ஸ்டார் பிளஸ், ஸ்டார் பாரத், ஸ்டார் வேர்ல்ட், ஸ்டார் மூவிஸ் இருந்துச்சு. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரிஜினல் இந்தியன் கண்டென்ட்ஸ்லாம் அவைலபிளா இருந்தது. ஹூலு ஒரிஜினல்ஸ்னு இருந்தது. அண்ட் தென் நேஷனல் ஜியோகிராபிக் இருந்தது. ABC ஸ்டுடியோஸ் இருந்துச்சு. எஃபர்ட்ஸ் அண்ட் 20th டெலிவிஷன் கொடுத்திருந்தாங்க. அண்ட் தென் லூகாஸ் பிலிம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் வார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவைலபிளா வந்துட்டு இருந்துச்சு. ஜியோ சினிமாக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வைக்கம் 18 ஸ்டுடியோஸ் இருந்துச்சு. அதுக்கு கீழே கலர் டிவி, MTV, நெக்லோடியன் எல்லாம் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. அண்ட் தென் ஜியோ ஸ்டுடியோஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் இந்தியன் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. பேரமௌண்ட் குளோபல் இருந்துச்சு. அதுக்கு கீழே பேரமௌண்ட் பிக்சர், CBS, ஷோ டைம் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. வூட் ஒரிஜினல்ஸ் வந்துட்டு இருந்தது. TV18 பிராட்காஸ்ட் லிமிடெட் இருந்தது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு நியூஸ் 18, CNBC, TV18 அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆல்ட் பாலாஜி இருந்துச்சு. ஷேமரான் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. BBC ஸ்டுடியோ இந்தியா வந்துட்டு இருந்துச்சு. சோ இப்ப இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகும் போது, அதாவது ஜியோ ஹாட் ஸ்டாரா மாறும் போது பாத்தீங்கன்னா ரெண்டுத்துல தனித்தனியா இருந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒன்னாவே வந்துட்டு கிடைச்சிருது. ஸ்பைடிஸ் இவ்வளவு நேரமா என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன பிரைஸ் பண்ணிருக்காங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன பிரைஸ் பண்ணிருக்காங்கன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் பிளான் வந்துட்டு உங்களுக்கு 3 மந்த்துக்கு 99 rupees வந்துட்டு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுவே 1 இயர்க்கு வந்துட்டு 499 rupeesக்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நீங்க வெறும் ஒரே ஒரு மொபைல்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெசல்யூஷன் வந்துட்டு 720p வந்துட்டு நீங்க பாத்துக்கலாம். அண்ட் தென் வித் ஆட்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவுல வரும். இதுக்கு அடுத்த பிளான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்துக்கு 149 rupees வந்துட்டு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுவே 1 இயருக்கு 899 rupees வந்துட்டு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிளான்க்கு கீழே நீங்க 2 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவி, லேப்டாப், மொபைல் இந்த மாதிரி எந்த 2 டிவைசஸ்லயும் வந்துட்டு இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுலயுமே வித் ஆட்ஸோட தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க 1080p வந்துட்டு கண்டென்ட்ஸ் வாட்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டால்பை அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே வந்துட்டு இந்த பிளான்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரீமியம் பிளான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இதுதான்.
இது பாத்தீங்கன்னா 3 மந்த்துக்கு 499 rupees வந்துட்டு பிரைஸ் பண்ணிருக்காங்க. 1 இயருக்கு 1499 வந்துட்டு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிளான்க்கு கீழே நீங்க 4 டிவைஸ் வரைக்குமே கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல், லேப்டாப், டேப்லெட், டிவி இந்த மாதிரி எந்த மாதிரியான 4 டிவைஸ்ல வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுல உங்களுக்கு ஆட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா கிடையவே கிடையாது. மேக்ஸிமமா 4K ரெசல்யூஷன்ல வந்துட்டு நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். இதுல டால்பி விஷன் அண்ட் தென் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்துட்டு கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்ல இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க, தென் ஆட் பண்ணிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வேற ஏதாவது புதுசா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதையும் நான் அப்டேட் பண்றேன். சோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜியோ பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் அவங்க தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல. சோ ஒண்ணு அவங்க நம்பர் 1 ஆக ட்ரை பண்றாங்க. அப்படி முடியாத பட்சத்துல ஆல்ரெடி அந்த இடத்துல யாரு அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களோட போய் மெர்ஜ் ஆயிடுறாங்க. இல்லைன்னா அந்த கம்பெனியே பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிடுறாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஜியோ இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை மீண்டும் இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.